السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த அகுல் பைத்துகளை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, புனிதமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ராயபுரம் மதனி மீளாது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நண்பர்களே, புனிதமான நிகழ்வு நம்மை எல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தினர்களில் உள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக் கொள்ளலாம் என்று விளைகின்றேன். ஆரம்பமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் யார்? இருலோக இறைச்சவர், இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவர், படைப்பிடங்களிலெல்லாம் சிறந்தவர், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4ஆம் கலீஃபா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு துணைவியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் இளைஞர்களின் இரு தலைவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஹஜ்ரத் இமாம் ஹசன், ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் அருமை தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களை பற்றித்தான் உங்களுக்கு மத்தியிலே சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று விளைகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்தில் பெண்களின் தலைவியாக இருக்கிறார்கள் என்றார்கள். திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சோனத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர்ந்த படித்தரத்தையும் மேன்மையையும் சிறப்பையும் பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முஅஜிஸா அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே. சில அற்புதம் காலமெல்லாம் இருக்கும், வாழும் அற்புதம். அதாவது குர்ஆனை எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு முஅஜிஸா தான். அது வாழும் அற்புதம், கியாமத் நாள் வரைக்கும் இந்த அற்புதம் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோன்றுதான் சந்திரனை பிளந்தார்கள், அந்த அற்புதம் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கும் பார்த்துவிட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் வியந்து போகிறார்கள், பிரமித்து போகிறார்கள். இங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த முஅஜிஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய அந்த முஅஜிஸா அற்புதம் இருக்கிறதே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தது. என்ன தெரியுமா? இந்த இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் தான் இருந்தோம். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வருகை புரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேராக நின்று கொண்டார்கள், கொஞ்சம் தொலைவாக. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவை நெருங்கி வாருங்கள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் நெருங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபாத்திமா அவர்களே இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்கட என்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நெருங்கி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் நெருங்கி வாருங்கள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அருகிலே வந்து நின்று கொண்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய முகமெல்லாம் மஞ்சள் நிறமாக இருந்தது, அது பசியினுடைய அடையாளமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆகவே அந்த நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவனே எனது மகளாருக்கு ஏற்பட்ட பசியை நீ போக்கி விடுவாயாக என்றார்கள். துஆ செய்து முடிக்கிறார்கள். நான் பார்க்கிறேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முகத்தை அங்கே இருந்த அந்த மஞ்சள் நிறம் இப்போது இல்லை என்கிறார்கள் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அதற்கு பிறகு நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தபோது கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்கு பிறகு பசி விஷயத்திலே உங்களுடைய நிலை என்ன என்று. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா இம்ரான், இம்ரான் அவர்களே, மா ஜுஅத்து பாதஹா, அதற்கு பிறகு எனக்கு பசி என்பதே என் வாழ்நாளில் ஏற்பட்டதில்லை என்கிறார். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தலாயில் நுபுவாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். தபரானி இமாம் தன்னுடைய அவுஸத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்த முஅஜிஸா, அற்புதமாகும். அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பு, பிரியம், பாசம், மஹப்பத் இருக்கிறதை சொல்லி மாளாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு சமயத்திலே கஅபாவிலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த நேரம் தொழுகிறார்கள். அப்பொழுது தங்களுடைய தலையை தரையிலே வைக்கிறார்கள். அங்கே இருந்த அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம், குறைஷி தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒட்டக குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு மேலே போட்டு கைகொட்டி சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒட்டக குடல் அல்லவா அது. அந்த நேரத்தில் இந்த தகவல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செல்கிறது. ஓடி வருகிறார்கள், ஓடோடி வருகிறார்கள். வந்தவுடன் அந்த ஒட்டக குடலை அப்புறப்படுத்தினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய தந்தையார் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிரமம் என்றால் தாங்கிக் கொள்ள முடியாதே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. ஆகவே தான் அதுபோதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் ஷஹீதாக்கப்படுகிறது. உஹது யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து இரத்தம் கசிகிறது. அந்த இரத்தத்தை அகற்றி தூய்மைப்படுத்தியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தண்ணீராலே வாயை சுத்தம் செய்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வாயை சுத்தம் செய்தார்கள். இதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பு எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் புரிகிறோம். இந்த நிகழ்வு இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலேயே சிறப்பித்து வைத்திருக்கிறான் தெரியுமா? பின்னால் வரப்போகிற ஹலரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாள் நெருங்குகின்ற போது அவர்கள் வருவார்கள். அவர்களை கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்திலே தானே இறைவன் வர வைக்கிறான். இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சிறப்பல்லவா, அன்பல்லவா? ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மஹ்தி மின் ஐதரதி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது குடும்பத்தில் வருவார்கள். அடுத்து சொன்னார்கள், மின் அவுலாதி ஃபாத்திமா, எனது மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக வருவார்கள், அந்த பாரம்பரியத்தில் வருவார்கள் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அளவு கடந்த பாசமும் நேசமும் வைத்திருக்கிறார்கள். நான் உதாரணம் சொல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள நினைத்தால் பலரிடம் சொல்லிவிட்டு, முக்கியமானவர்கள் சொல்லிவிட்டு தானே தொடங்குவார்கள். எல்லாரும் சொல்வார்கள், இந்த மாதிரி பயணம் புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுவார்கள். அவர்கள் இந்த பயணம் புறப்படுதல் என்கின்ற செய்தியை கடைசியாக சொல்வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஊரை விட்டும் புறப்படுகின்ற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்துவிட்டு புறப்பட வேண்டும். ஆகவே அந்த பயணம் சொல்வதை கடைசியாக வைத்துக் கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூரிலிருந்து வருகை தருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வருகை தந்ததற்கு பிறகு முக்கியமானவர்களை சந்திப்பார்கள் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சந்திப்பது தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. காரணம், அவர்கள் இருந்து இருக்க முடியாது, தன் மகளாருடைய முகத்தை காணாமல் இருக்க முடியாது. பயணத்தில் இருந்தால் மகளாருடைய சிந்தனை இருந்ததல்லவா? அந்த ஊருக்கு வந்தவுடன் முதலாக தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் பார்ப்பார்கள். மகளார் மீது அவர்கள் கொண்டிருந்த மஹப்பத் அப்படி. இதுபோன்று இருவரும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் பாசமும் நேசமும் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா
பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போயிட்டா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து நிற்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கையை பிடிப்பார்கள், முத்தமிடுவார்கள், அங்கே அமர வைப்பார்கள். இது இப்படி. அதே போன்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். தங்களுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை பிடித்து முத்தமிட்டு அமர வைப்பார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றால் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள். காரணம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாரும் கூட அதே போல கையை முத்தமிடுகிறார்கள். காரணம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாரும் கூட செய்கிறார்கள். சரிதான். இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்களே. ஏன் செய்தார்கள்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து நிற்பது, அவருடைய கையை பிடித்து முத்தமிடுவது, அமர வைப்பது, இந்த மரியாதை எதற்கு? அவர்கள் மகளார் தான். யாருடைய மகள்? ஒரு இறை தூதரின் மகள். அந்த சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெறுமனே மகளார் என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்து பெண்களுக்கு தலைமைங்கிற நிலையில் இருக்கிறார்கள். அதுக்குண்டான மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி ஒரு மரியாதை மாண்பை வழங்கினார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்வோம். அதே போல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு யாரும் எந்த இடையூறும் கொடுத்து விடக்கூடாது, அவர்களுக்கு யாரும் வருத்தத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது, அவர்களுடைய உள்ளத்தை யாரும் நோவினைப்படுத்தக் கூடாது என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா? பாத்திமா பவஅத்தும் மின்னி, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடம் உள்ள ஒரு சதை துண்டாக இருக்கிறார்கள். மன் அல்லாஹா பக்கத் அபுதபனி, யாராவது அவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணா அவர் எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார். யாராவது ஒருவர் அவர்களுக்கு இடையூறு செய்தால் அவர் எனக்கு இடையூறு செய்கிறார். கடுமையான எச்சரிக்கை விடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாங்கிக் கொள்ள முடியாது. மகளார் அடைகின்ற வேதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவேதான் அப்படி சொன்னார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்வோம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகை விட்டு பிரிகின்ற போது அந்த செய்தியை முன்பே அறிந்திருந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டார். நல்லோர்களுக்கு இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற செய்தியை இறைவன் அறிவித்து கொடுத்து விடுவார். அதுபோன்றுதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இறைவன் அறிவித்து கொடுத்து விட்டார். இந்த ஹதீஸை சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயுற்று இருந்தார்கள். அவர்கள் சிகிச்சை செய்கின்ற பொறுப்பு என்னிடம்தான் இருந்தது. அவர்களை நான் தான் கவனித்து வந்தேன். ஒரு நாள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னிடம் சொன்னார்கள். அந்த நேரம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றிருந்த நேரம். நான் இருக்கிறேன், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அன்றைக்கு நடந்து கொண்டார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், சல்மா அவர்களே, நான் குளிக்க வேண்டும், தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் தண்ணீருக்கு ஏற்பாடு செய்தேன். குளித்தார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி குளித்ததில்லை, அப்படி குளித்தார்கள். பிறகு என்னிடம் சொன்னார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சல்மாவே, என்னுடைய உடைகளில் எது புதிய உடையோ அதை கொண்டு வாருங்கள் என்றார்கள். புதிய ஆடையை கொண்டு போய் கொடுத்து அதை உடுத்திக் கொண்டார்கள். அதற்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னிடம் சொன்னார்கள், சல்மா அவர்களே, என்னுடைய படுக்கையை நமது வீட்டின் மையப்பகுதியிலே போடுங்கள் என்றார்கள். கொண்டு போய் போட்டேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வந்தார்கள், படுத்துக் கொண்டார்கள். கிப்லாவுடைய திசையை முன்னோக்கிய வண்ணம் படுத்துக் கொண்டார்கள். தங்களுடைய கையை கன்னத்திலே வைத்த வண்ணம் ஒரு கணித்த நிலையிலே படுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், சல்மா அவர்களே, இன்னி மக்பூதத்துன் அல்ஆன், இப்பொழுது என்னுடைய உயிர் பிரிய போகிறது. இன்னி மக்பூதத்துன் அல்ஆன், சல்மா அவர்களே, என்னுடைய உயிர் இப்போது பிரிய போகிறது என்று சொன்னார்கள். அவருடைய உயிரும் பிரிந்தது. அதற்கு பிறகு அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகை தந்தார்கள். நடந்ததையெல்லாம் நான் கூறினேன். இந்த ஹதீஸை சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
தன்னுடைய நேசர்களுக்கு எப்பொழுது இவ்வுலக பிரிவு வரும் என்பதை இறைவன் முன்கூட்டி அறிவித்து விடுவான். அப்படி அறிவித்து கொடுத்ததால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அளவுக்கு இறைவன் அவர்களை உயர்த்தினான். ஒரு இறை தூதருடைய மகளார் என்கின்ற ஒரு அந்தஸ்து சாதாரண ஒன்றல்ல. சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்பதும் சாதாரண ஒரு படித்தரம் அல்ல. இறைவன் இதை அவர்களுக்குத்தான் வழங்கினான் என்றால் அவர்கள் பெற்ற மாபெரும் நற்பாக்கியம் அவர்களை இப்பொழுது நாம் நினைவு கூறினோம். அதற்கு அடுத்து அவர்களுடைய அன்பு கணவராக இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். இங்கே பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் என்ன? அலி. அலி என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஆலி. ஆலி என்றால் உயர்ந்தவர் என்பது பொருளாகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பிலும் மேன்மையிலும் உயர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, பெயரிலும் உயர்ந்தவர்கள் என்பதை இறைவன் சூட்டிவிட்டார். அலி என்றால் உயர்ந்தவர்கள். பெயரை இறைவன் அப்படி அமைத்து வைத்து விட்டார். மற்றவர்களுக்கு இல்லாத தனி சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. அவற்றில் ஒன்றுதான் சிறுவர்களில் முதலாக இஸ்லாம் என்கின்ற கோட்டைக்குள்ளே பிரவேசித்த பெருமை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சார். பெண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெரியவர்களில் இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடிமையாக இருந்தவர்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறுவர்களிலும் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த பெருமை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்கின்ற அர்ப்பணிப்பு குணம் அவர்களெல்லாம் உண்டு. எத்தனையோ உண்டு. உதாரணத்திற்கு ஒன்று சொல்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டாங்கல்ல, இரவு நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவளை கூப்பிட்டுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, என் படுக்கையில் இங்க படுத்து கிடங்க. சுற்றிலும் இருக்கிற எதிரிகள் நான் தான் படுத்து கிடக்கிறேன் என்று கருதி கொண்டிருப்பார்கள். நான் வெளியே சென்று விடுகிறேன். சில அமானித பொருட்களை கொடுத்தார்கள். காணி எழுந்தவுடன் இந்த பொருட்களை எல்லாம் உரியவர்களிடம் கொடுத்து விட்டு நீங்களும் மகிரமா நகரம் வந்து சேருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலே நடந்தார்கள். இரவு முழுவதும் எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மை. எந்த நேரத்திலும் அங்கே படுத்து கிடப்பது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று கருதி எதிரிகள் வாள்களை பாய்ச்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்படி இருந்தும் கூட என் உயிர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் மேலானது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், அன் நபி யௌலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு அவருடைய உயிரை விடவும் மேலானவர்கள். அந்த வசனத்தை வாழ்க்கையாக கொண்டவர்கள் அல்லவா அருமை தோழர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான். அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என் உயிரை கொடுப்பேன், என் உயிரை விட அவர்கள் மேலானவர். படுத்து கிடந்தாங்க. அதுதான் அவருடைய தியாகம். இது ஒன்று போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை விளக்க தயார் என்கின்ற உறுதியோடு வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார்கள். அந்த அறிவுரைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போதைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில உபதேசங்கள் தேவைப்படுகின்றன. அதற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் மிக மிக அற்புதமானவை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வணக்கம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து கவலைப்படாதீர்கள். அந்த குறைவான வணக்கம் இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட்டதா என்று நினைத்து கவலைப்படுங்கள். ஏனென்றால் இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா. எத்தனை மனிதர்கள் நன்மைகளை எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டிக்கொண்டு வருவார்கள். அவைகளை எல்லாம், அந்த அமல்களை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதி போல் நாம் ஆக்கி விடுவோம். ஏன்? நம்பிக்கை சரியில்லையே, அகீதா சரியில்லையே, ஈமான் சரியில்லையே, வணக்கங்கள் செய்து என்ன பிரயோஜனம்? ஆனால் நம்முடைய வணக்கத்தில் ஒன்று இறைவனம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இறைவன் அதை காரணமாக வைத்து சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து. அதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுடைய வணக்கம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து கவலைப்படாதீர்கள், அந்த குறைவானதும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டதா என்று நினைத்து நீங்கள் கவலைப்படுங்கள் என்றார். மேலும் சொன்னார்கள், இதா தம்மல் அப்புலு நஃபஸல் கலாம், ஒரு மனிதனிடம் நிறைந்த அறிவு இருந்து விட்டால் அவனுடைய பேச்சு குறைந்து விடும் என்கிறார். அறிவு வளர வளர பேச்சு குறையும். அதனால்தான் சொல்வார்கள், மௌனம் ஞானத்தின் அடையாளம் என்பார்கள். அந்த மௌனம் இறைவனுடைய மொழி என்பார்கள். அரபியிலே பேசினால் அரபி மொழி, ஆங்கிலத்திலே பேசினால் ஆங்கில மொழி, தமிழிலே பேசினால் தமிழ் மொழி, உருதிலே பேசினால் உருது மொழி. ஒரு மௌனமாக பேசாமல் இருந்தால் அது என்ன மொழி? அதுவும் மொழியா? மௌனமாக இருக்கிறானே, அதுவும் மொழிதான். எந்த மொழி? இறைவனின் மொழி. ஏன்னா மௌனமாக இருக்கும் பொழுதுதான் அவன் இறைவனை பற்றி சிந்திக்கிறான். இது நல்லூர்களின் மௌனத்திற்கு தான். சில பேர் இருப்பான், மௌனமா இருப்பான், அடுத்தவங்களை கெடுக்கிறது எப்படின்னு திட்டம் போட்டுப்பான் இருப்பான். அது ஷைத்தானின். நாம் இப்போது பேசிக்கொண்டிருப்பது நல்லோர்களின் மௌனம். அவங்க தான் திட்டம் செய்வாங்க, அவங்க தானே இறைவனை சிந்திப்பாங்க. அப்ப இதற்கு தான் அவங்க சொல்றாங்க, அந்த ஞானம் வளர வளர, அறிவு வளர வளர அவங்களுடைய பேச்சு புரிந்து கொள்ளும் என்றார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு நல்வாழ்த்து என்றார். யார்? தனது குறைகளை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு நல்வாழ்த்து. காரணத்தை சொல்கிறார்கள், தன் குறைகளை அவன் பார்க்க ஆரம்பித்து விட்டால் அடுத்தவன் குறைகளை அவன் பார்க்க மாட்டானே என்கிறார். தன் குறைகளை பார்க்காதவன்னா அடுத்தவன் பார்த்துட்டே இருப்பான். அப்படி செய்தால் இப்படி செய்யலாம்மா, இவன் தன் குறை பார்க்கல. எப்ப தன் குறை பார்த்து விட்டானோ நம்மளே எப்படி இருக்கிறோம், அடுத்த பத்தி நம்ம எப்படி குறை சொல்றேன்னு நினைப்பான். அதற்காக தன் குறைகளை பார்ப்பவனுக்கு நல்வாழ்த்துக்கள் என்றார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து சொன்னாங்க, உனக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு நீ பணத்தை சம்பாதி, அதுக்கு மேல சம்பாதிக்காத. அதுக்கு மேல சம்பாதித்தா அடுத்தவனுக்காகத்தான் நீ சம்பாதிச்சுட்டு இருக்க, அடுத்தவனுக்காகத்தான் அதை சேமித்து வச்சுட்டு இருக்காங்க. உனக்கு தேவைக்கு அதிகமாக வச்சுட்டு இருக்க, அப்ப அடுத்தவனுக்கு நீ இப்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்க வேண்டியதா இருக்கு, அவனுக்காக நீ உழைக்க வேண்டியதா இருக்கு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல இன்னொரு அறிஞருடைய கருத்தை சொல்ல விரும்புறேன். அவர் சொன்னாரு, கஞ்சன் தான் மிகப்பெரிய கொடை வள்ளல். என்னங்க கஞ்சன் என்பது வள்ளல் என்பதற்கு எதிர்வார்த்தையாச்சு, எதிர்ப்பதம்ல. கஞ்சன் எப்படி வள்ளலா இருக்க முடியும்? ஆனா அவர் சொல்றாரு மிகப்பெரிய கொடை வள்ளல்ங்கிறாரு கஞ்சனை போய். என்ன நினைக்கிற அவர் சொல்றாரு, ஆமா அவன் தானும் செலவழிக்காம எதுவும் செய்யாம சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அடுத்தவங்க யூஸ் பண்ணணும்னு விட்டு விடும் போது வர்றாங்க. எவ்வளவு பெரிய கொடை வள்ளலா இருப்பான்? அடுத்தவங்க சேர்த்து சேர்த்து வச்சு அடுத்தவங்க கொடுத்துலாம் போறான், அவன் செலவழிக்கவே இல்லையே. அப்ப கஞ்சன் மிகப்பெரிய கொடை வள்ளல்ங்கிறார். அந்த மாதிரிதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து சொன்னாங்க, நீ தீர்ப்பு வழங்குகிறாயா? சிந்தனை செய்து தீர்ப்பு வழங்கு, குர்ஆன் ஹதீஸை கொண்டு தீர்ப்பு வழங்கு, ஆதாரம் இல்லாமல் உனது அறிவை கொண்டு மட்டும் நீ தீர்ப்பு வழங்காதே. அப்படி ஒருவன் தீர்ப்பு வழங்கினால் அவன் ஆபத்தானவன் என்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இன்னொன்னு சொல்றாங்க, என்ன தெரியுமா? மார்க்க ஞானம் இல்லாமல் தீர்ப்பு வழங்குபவன் மலக்குமார்களுடைய சாபத்திற்கு உள்ளானவன். காரணம், இவன் பாட்டு தீர்ப்பு வழங்கிட்டு போயிருவான், பாதிக்கப்படுவது ஒரு அப்பாவியா இருப்பானே. என் விவரம் தெரியாம தீர்ப்பு வழங்கிட்டேனால ஒரு சாமானியனுக்கு அப்பாவிக்கு வேதனை கொடுத்திருக்கிறான் இவன் தன்னுடைய தவறான தீர்ப்பின் மூலமாக. மலக்குமார்களுடைய சாபம் உனக்கு கிட்டட்டும் என்கிறார். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, இந்த அளவும் அது பேசப்படுகிறது, கிராமத்தினர்களுக்கும் பேசப்படும். என்ன தெரியுமா? ஒருவன் உன்னிடம் முறையிடுகிறான், அவனுக்கு ஒரு கண் பிடிக்கப்பட்டு விட்டது, ஒரு கண் பிடிக்கப்பட்ட நிலையிலே உன்னிடம் முறையிடுகிறான். இந்த நேரத்திலும் அவன் யாரின் மீது குற்றம் சாட்டுகிறானோ அவனை விசாரித்த பிறகுதான், அந்த பிரதிவாதியையும் விசாரித்த பிறகுதான் நீ தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒரு கண் பிடுங்கப்பட்டு போச்சே என்று அவசரப்பட்டு நீ தீர்ப்பு வழங்காதே. ஒரு கால் இவன் யாரு மீது குற்றச்சாட்டு வைக்கிறானோ அவனுக்கு 2 கண்களும் பிடுங்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? இவனுக்கு ஒரு கண்ணு இப்படி ஆயிப்போச்சு நினைக்கிறாத. அதனால் பிரதிவாதிகளையும் கேள். இது இன்றைக்கும் பொருந்துகின்றது. இரு சாராலும் கேட்டுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.
அவர்களுக்கு இறைவன் எவ்வளவோ ஞானத்தை வழங்கினார். ஆனால் அவருடைய தன்னடக்கம், அவருடைய பணிவு நாம் எல்லாம் அதிசயித்து போதிலும் ஆடி போதும். இவ்வளவு பணிவா எப்படி ஞானங்களை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தாருல் ஹிக்மா வ அலியும் பாபுஹா என்றார்கள். நான் ஞானத்தின் இல்லமாக இருக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இல்லத்தின் வாசலாக இருக்கிறார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படிப்பட்ட ஒரு சமூக என்ன சொன்னாங்க, பிரசங்கம் பண்றாங்க, மெம்பர் படியில் ஏறி நின்று கொண்டு அந்த நேரத்தில் சொன்னார்கள், மக்களே இல்மி மின் ஹினா இலா ஹினா, நான் கற்ற கல்வி இங்கிருந்து இதுவரை என்கிறார். இங்கிருந்து என்று சொல்கின்ற போது தரையை காண்பித்தார்கள், இதுவரை என்று சொல்கின்ற போது தான் நிற்கிற படியை காண்பிக்கிறார்கள். தரையில் இருந்து அவர்கள் நிற்கிற படி எவ்வளவு உயரம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க தான் பஞ்சாயத்துல பாக்குறீங்களே மெம்பர் படி உயரத்தை. நான் கற்ற கல்வி இந்த அளவுக்கு என்றால் நான் தெரிய வேண்டிய கல்வி மின்ஹினா இலசமா, இங்கிருந்து வானம் வரைக்கும் என்கிறார்கள். இங்கிருந்து என்று சொல்கின்ற போது அவர்கள் நிற்கும் படியை காண்பிக்கிறார்கள். நான் நிற்கும் படியிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கிறது நான் தெரிய வேண்டியது என்கிறார்கள். யார்? கல்வி என்கின்ற இல்லத்தின் வாசலை இப்படி சொல்கிறார்கள். ஆனா இன்னைக்கு 4 விஷயத்தை தெரிஞ்சுட்டா எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். சத்தியமாக ஒரு தடவை கூட முழுமையா படிக்கவில்லை இந்த மகாபீரர்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும். 7 வருடங்கள் மதரசாவிலே கல்வி பயின்று ஆலிம் பட்டம் பெற்ற அந்த ஹலரத்மார்களுக்கு அவங்களுக்கு மார்க்க தெரியாது. சத்தியமா ஒரு தடவை கூட படிக்காத எங்களுக்கு மார்க்க தெரியும். இதை விட்டு அகம்பாவம் என்ன இருக்க முடியும், ஆணவம் என்ன இருக்க முடியும்? ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, பெரியவர்கள் பணியத்தானே இறைவன் கல்வி ஞானத்தை அதிகரித்துக் கொண்டே இருப்பான். எல்லாம் தெரியும் என்றால் முடிந்து போய்விட்டது அவனுக்கு. இனி கல்வி கிடையாது, கல்வியின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது அவனுக்கு. ஏன்? எல்லாம் தெரியும் என்று இருமாப்பிலே இருக்கிறார். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தெரியவில்லை அவ்வளவு இருக்குங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் கப்பலிலே பயணிக்கிறார்கள். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி கடலில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை தன்னுடைய அழகால் எடுத்தது. அந்த காட்சியை பார்க்கிறார்கள் இருவருமே. அந்த நேரத்தில் ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதோ பாருங்கள், அந்த சிட்டுக்குருவி ஒரு துளி ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்ததல்லவா, அந்த அளவுதான் நானும் நீங்களும் உலக மக்கள் அனைவரும் பெற்ற கல்வி என்றால் நாம் படிக்க வேண்டிய கல்வி பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த கடலை போல என்றார்கள் ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. எப்ப தெரியும்? படிக்க தான் தெரியும். ஒரு ஞானத்தை இன்னும் எவ்வளவு இருக்கிறது, இன்னொன்னு தெரியும், இன்னும் எவ்வளவு இருக்கிறது. ஒண்ணுமே தெரியாம இருந்தா எல்லாம் தெரியும் நினைச்சிருப்பாங்க. ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார். தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, கற்றது கையளவு கண்ணாதது உலகளவு. கற்றது கையளவுன்னு சொல்றாங்க, கற்றது கை மண்ணளவுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த கற்றது கையளவுன்னு சொல்லும் பொழுது இப்படி சொல்றது இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி சொன்னா கூட ஒரு நிறைய இதுல இருக்கும், இப்படின்னா கொஞ்ச நாள். கற்றது கையளவு அவ்வளவு கம்மி. கல்வி கரையில கற்பவர் நாள் சேர. கல்விக்கு கரை கிடையாது. நம்ம எல்லாம் கற்புறோம்னா கொஞ்ச நாளைக்கு கற்புறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு இருக்கிறது கல்வி ஞானம். அதனால் தான் ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். அந்த ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் யூதர்கள் பல கட்டங்களில் அவர்களுடைய ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவை பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக பல வினாக்களை விடுத்திருக்கிறார், பல கேள்விகளை தொடுத்திருக்கிறார். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு சமயத்துல கேட்டாங்க, ஹலரத் அலி ரலியல்லாஹு அவரை பார்த்து ஒரு யூதர் தான் கேட்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள் சிலது முட்டை விடுகிறது, இன்னும் சிலது குட்டி போடுது. எந்த பிராணி முட்டையிடும், எந்த பிராணி குட்டி போடும்? இதான் கேள்வி. இப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நிலவு கொண்டு வந்துடுவோம். வீட்டுல இருக்கு ஆடு மாடு குதிரை, அதைதான் சொல்லுவோம். அதெல்லாம் குட்டி போடுங்க, இந்த பாம்பு பன்னி கோழி இதெல்லாம் முட்டை இடுங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா உலகத்துல
கோடிக்கணக்கான ஜீவன்கள் உண்டு, உயிரினங்கள் உண்டு. எப்படி வர இருப்பீங்க? எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? அவர் எல்லாத்தையும் தான் கேட்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற ஜீவன்கள் பத்தியா கேட்டாரு? இல்லை. அவரோட அடி ரலியல்லாஹு அழகா சொன்னாங்க, பிராணிகளில் எந்த பிராணிக்கு காது வெளியிலே தள்ளி கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் குட்டி போடும். எந்த பிராணிக்கு காது உடம்போடு ஒட்டி இருக்கிறதோ அவைகளெல்லாம் குட்டையும் அப்படின்ட்டார். இதெல்லாம் உள்ள அழகு. ஆடு மாடு காது வெளியே தள்ளி தான் நிற்கும். குதிரை ஓட்டம் ஏன் குட்டி போடுவாங்க. அதே பாம்பு பள்ளி கோழி காது உடம்போடு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் முட்டை. அப்படி சுருக்கமாக சொன்னார்கள். எல்லா உயிரினங்களையும் அதிலே கொண்டு வந்து விட்டார். இதுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சமயத்தில் யூதர் ஒரு கேள்வி கேட்டு மடக்கலாம் என்று நினைத்தார். அவர் கேட்டாரு, ஒரு மனிதனுடைய செயல்பாடு இறைவனுடைய விதிப்படி நடக்கிறதா மனிதனுடைய விருப்பப்படி நடக்கிறதா என்று கேட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய செயலில இறைவனுடைய விதியும் இருக்கிறது, மனிதனுடைய விருப்பமும் இருக்கிறது என்றார்கள். யூதர் விடல. அது என்னங்க? ரெண்டையும் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ண சொல்லுங்க. ஒண்ணு இறைவனின் விதி அது பராமம் செய்யலாம்னு சொல்லுங்க, அல்லது மனிதர்கள் விருப்பப்படலாம் நடக்கலாம் செய்யலாம்னு சொல்லுங்க. ரெண்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டும் என்கிறீங்க. அழிய நாம் சொல்றாங்க, இரண்டும் தான் என்பதை இப்பொழுது உனக்கு நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு யூதரும் சொன்னார்கள், இப்பொழுது உன்னுடைய ஒரு காடை தூக்கி என்றார்கள். அவர் தூக்கி விட்டார். கீழே போடு என்றார்கள். அவருக்கு அடி ரலியல்லாஹு அன்ஹு கீழே போட்டு விட்டார். இப்பொழுது அடி ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னுடைய இரண்டு கால்களையும் தூக்கு என்றார்கள். அந்தால் சொன்னார், அது எப்படி தூக்க முடியும்? தூக்குனா கீழே விழுந்துருவேன் அப்படின்றாரு. இப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, பார்த்தாயா, ஒரு காடை உன்னால் தூக்க முடியும் விரும்பினால். நீ விரும்பினால் தூக்கலாம், விரும்பினால் தூக்காமலும் இருக்கலாம், உன்னுடைய விருப்பம். அதே நேரத்தில் இரண்டு காடையும் தூக்க முடியாது என்பது இறைவனுடைய விதி. இந்த விதியை உன்னால் எப்பொழுதும் மீற முடியாது என்றார். அவை இரண்டும் இருக்கிறது. இறைவனுடைய விதியும் இருக்கிறது, மனிதனுடைய விருப்பமும் இருக்கிறது என்பதை அற்புதமான உதாரணத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி பல கட்டங்கள்ல அவங்கள சோதித்த போதெல்லாம் அழகான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப மற்றவர்கள் எல்லாம் வியந்தும் போயிருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வியான உண்மையில் உயர்ந்ததுதான் சிறந்ததுதான் என்பதை மாற்றார்களும் கூட ஒப்புக்கொண்டார்கள், யூதர்களும் கூட ஒப்புக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மையாகும். அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்றாங்க, மறுமை தான் இலக்காக இருக்கிறது. இந்த துன்யா இலக்காக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, இந்த ரெண்டும் வேணும் பாருங்க. சில பேர் உலகம் துன்யா தான் வேணும், ஆகிறத பத்தி பேச்சே இல்லை, சிந்தனை இல்லை, இப்படி சிலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆகிறதும் வேணும் துன்யாவும் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டும் வேணும் என்பவர்களுக்கு அழகான அறிவுரை வழங்குகிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏப்பா, ரெண்டும் வேணும் இல்லையே, ரெண்டும் ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கிறது. ஒன்று சூரியன் உதிக்கும் இடம் என்றால் இன்னொன்று சூரியன் மறைவிடம். ஒன்று கிழக்கு என்றால் இன்னொன்று மேற்கு. ரெண்டும் வேண்டும் என்கிறாயே. நீ ஒரு பகுதியிலே இருந்தால் இன்னொன்று தூரமாகத்தானே இருக்கும். நீ கிழக்கிட இருந்தா சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்தா சூரியன் மறைகிற இடம் உனக்கு தொலைவிட இருக்கும். அல்லது சூரியன் மறைகிற இடத்திலே நீ இருந்தால் சூரியன் உதிக்கும் இடம் தொலைவிலே இருக்கும். ஒன்றுக்கொண்டு முரணானது, ரெண்டும் வேண்டும் என்கிறாரே நீ படிப்பார் என்று கேட்கிறார்கள். இன்னும் சொன்னாங்க, அந்த இரண்டுமே இரண்டு சக்கரத்திகள் அப்படின்னா. சக்கரத்துல ஒருவருக்கு ரெண்டு மனைவின்னு வச்சுக்கிறதுங்க. ரெண்டு மனைவிகள்ல ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு சக்கரத்தி அப்படிம்பாங்க. இவர் ஒரு மனைவி மீது அன்பு காட்டினால் இன்னொரு மனைவிக்கு கோபம் வரும். அந்த மனைவி மீது இவர் அன்பு காட்டினால் அந்த மனைவிக்கு கோபம் வரும். அப்படித்தானே? அப்படித்தானப்பா, நீ துன்யாவின் மீது ஆசைப்பட்டா ஆகிரத்து போயிருப்ப. உங்கள்கிட்ட எப்படி இருக்கும்? சரி, ஆகிரத்து மீது ஆசைப்பட்டால் துன்யா போயிடும், நல்லது. அது ரெண்டும் வேண்டும் இருக்காது, ரெண்டும் சக்கரத்திகளை போல அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு உதாரணம் நாங்க பாருங்க. குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அந்த உலகமும் மறு உலகமும் துன்யாவும் ஆகிரத்தும் இரண்டு சகோதரிகளை போல, ரெண்டு சகோதரிகளை ஏக காலத்திலே நீ திருமணம் செய்து கொள்ள முடியாது என்கிறார்.
வான் தஜ்மஉ பைனல் உக்தைன் இது குர்ஆன்ல சொல்றாங்க. ரெண்டு சகோதரிகள் ஒருவர் பின் ஒருவராக திருமணம் செய்து கொள்ளலாம். ஏக காலத்தில் இரு சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. துன்யாவும் ஆகிரத்தும் ரெண்டு சகோதரிகள் ரெண்டும் வேண்டும் என்று நினைக்கிறாங்க, அது ஹராமாச்சேங்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மறுமைதான் இலக்கு, நம்முடைய இலட்சியம் மறுமைதான். அந்த இலக்கை அடைவதற்கு இந்த துன்யாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த துன்யாவே நமக்கு இலக்கல்ல. நாம் மறுமைக்காக பிறந்தவர்கள் தானே தவிர இந்த மண்ணிற்காக பிறந்தவர்கள் அல்ல என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதே போல அவர்களுடைய சிறப்பை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி தெரியுமா? கைபர் யுத்தம். கைபர் யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு அந்த யுத்தம் நடைபெற போகிறது. இன்றைக்கு சொல்கிறார்கள் லவுஅத்தி என்ன ஆதிக ராஜா, அதனை தோழர்களே இந்த கொடியை நான் கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். ரஜன் நாளைக்கு ரஜுலன் ஒருவரிடம் கொடுப்பேன். யஃப்தஹுல்லாஹு அலா யதிஹி, அவர் மூலம் நான் இறைவன் வெற்றியை தரப்போகிறான். அவரது கையிலே நான் கொடுப்பேன். அவர் யார் தெரியுமா? இதுதான் முக்கியம். இந்த ஒன்றுக்காகத்தான் இப்பொழுது இந்த அஜிதியை நான் கொண்டு வருகிறேன். அவர் யார் தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை அவர் நேசிப்பவர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர். அப்படிப்பட்டவருடைய கையிலே நான் கொடுக்க போகிறேன் நாளைக்கு. அது மட்டும் இல்ல, வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய கையிலே நான் கொடுக்க போகிறேன். இப்படி சொன்னதுதான் அருமை தோழர்கள் எல்லாம் அந்த இரவெல்லாம் எங்கே நிம்மதியாக தூங்கினார்கள். அவர்களுக்கு மத்தியில் பேச்சு, ஒவ்வொருவருக்கும் ஆசை, வேட்கை, ஏக்கம். நாளைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அழைக்கக்கூடாதா? நம்மை அழைத்தது கொடியை தந்துவிடக்கூடாதா? ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நாள் காலையிலே அந்த தோழர்கள் எல்லாம் இருந்தபோது தம்முடைய தலையை உயர்த்தி காண்பிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு, நம்மளை கூப்பிட்டு தரட்டுங்கிறதுக்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்றைக்கும் தலைமை பதவியை விரும்புவதில்லை, அன்றைக்கு விரும்பினேன். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய சான்றிதழ் என்ன? அவர் யார்? அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறார். அந்த கொடி நமக்கு தரப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை நான் நேசிக்கிறோம் அல்லவா, அது உண்மை என்றால் விடுமே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறோமே, அதுவும் சத்தியம் என்றால் விடுமே. அது எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு தோழரும் விரும்புகிறார்கள். இது மட்டுமா? நாம் அல்லாஹ் விரும்ப வைத்து அந்த அல்லாஹ் நம்மளை விரும்பணுங்க. ஆனா கொடி தந்துட்டா அல்லாஹ் நம்மளை விரும்புறாங்கிறது நிரூபணமாகிவிடும். அந்த வாசகத்திற்காகத்தான் அத்தனை பேரும் ஏங்கி தவித்தார்கள். அப்படி எல்லாம் குடும்பத்துல எதிர்பார்ப்போட இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன அலி இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அப்படின்னாங்க. யார் சொல்லலாம், அவங்க கண் வலி, அதனால வராம கஷ்டப்படுறாங்க, கூட்டு வாங்க அழைத்து வரப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். அடுத்த கணமே கண்ணோய் போய்விட்டது, அங்கே வியாதி இருந்தது, அந்த வேதனை இருந்தது என்கின்ற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது. அதில் அப்படித்தான் இருக்கிறார். கொடியை கொடுக்கிறார். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை கூறுவதற்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவர்கள், அந்த இருவரும் இவர்களை நேசித்தவர்கள். இது ஒன்று போதுமே. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருந்தாங்க அதே பாருங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு பெற்றிருந்தாங்க. எப்படி? ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுவதற்கு அமர்ந்திருக்கிறார்கள். வேறு யாரும் இல்லை. பறவை கறி சமைக்கப்பட்டிருக்கிறது. தான் மட்டும் கொண்டு உண்ணுவது கூடவே எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு யாராவது நினைக்கிறாங்க. அல்லாஹ்விடம் முறைகிறார், ஒருவர் வரணும். ஆனா எப்படிப்பட்டவர் வரணும்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவனே இஹ்தினி பிஅஹப்பி ஹல்கிக இலைக, உனது படைப்பினத்தில் உனக்கு மிகவும் யார் பிடிக்குமோ அவர்களை இங்கே அனுப்பி வை, அவர்கள் என் கூட சாப்பிடட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். உனக்கு பிடித்தமானவர்களை அனுப்பி வை. துஆ செஞ்சு முடித்த உடனே உள்ளே நுழைகிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களும்
அனைவரும் சேர்ந்து உண்ணுகிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்பதை இந்த பிரார்த்தனை மூலமும் நாம் அறிந்து கொள்கிறோம். சலாம் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வும் அவனை நேசிக்கிறார். அது இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெளிவாகி விடுகிறது. சரி, ஒரு சமயத்துல தாய் ஆரம்பத்தில் போய் கண்ணடிப்பட்டு வந்தாங்க. அந்த பயணம் அல்ல, பிறகு சல்லல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கெல்லாம் ஹிஜ்ரத் போனாங்க. அதுக்கு பிறகு அவருடைய தோழர்களோடு தாய்க்கு போயிருக்கிறாங்க யுத்தத்திற்காகத்தான். அந்த இடத்துல இருந்தபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, தனிமையில அழைத்து போனாங்க. பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற சஹாபா பெருமக்கள் நினைக்கிறாங்க, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நீண்ட நேரம் நெடிய நேரம் ரகசியம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்ன பேசுகிறார்கள் என்று இவர்களுக்குள்ளாக பேசுகின்ற நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் அசிங்கமா பேசுகிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. சொன்னார்கள், அருமை தோழர்களே, மன் தஜைது, அங்கே தன்மையிலே உரையாடினேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டீர்களே, நானா உரையாடினேன்? இல்லை, நான் அவர்களோடு ரகசியமாக பேசவில்லை. வலாக்கின் அல்லாஹ் இத்தஜாஹு, அல்லாஹ் அவர்களோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார். இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுல ஆன்மீக விளக்கம் வேறு இருக்கிறது. வெளிப்படையிலே உள்ள விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி பேசிக் கொண்டிருந்தேன் என்பதாகும் வெளிரங்க விளக்கம். ஆனால் ஆன்மீக விளக்கம் வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அல்லாஹ் பேசிக் கொண்டிருந்தான் அவர்களோடு. அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நான் பேசிக் கொண்டிருந்தேன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருவிடத்திலே எத்தகைய இடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த பணிகள், அவர்கள் இந்த எவ்வளவு ஞானங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த தரீக்கத்துல எந்த தரீக்கத்துடைய ரூட்டா இருந்தாலும் எங்க போய் முடியும்? ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சில தரீக்கத்து மட்டும்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போகும். பெரும்பாலான தரீக்கா இங்கதான் போகும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆன்மீக ஞானத்தை, அந்த ரகசிய ஞானத்தை ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். ஆகவேதான் சொன்னார்கள், நான் ஞானத்தின் இல்லம், அதன் வாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரூட்ல தான் வருது. எல்லா தரீக்காக்களும் அங்கதான் போய் சேரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகு அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால இன்றைக்கு குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கத்தை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதிலே கணிசமான பங்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. மார்க்க சட்டதிட்டங்களில் கூட பல்வேறு திருப்புக்களை வழங்கி இருக்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அத்தகையவர்களை நாம் நினைவு கூறுவோம், அன்பு வைப்போம், நேசம் வைப்போம், அந்த அஹ்லு பைத்துகளை கொண்டாடுவோம். அது இந்த உலகத்திலே நாம் பெற்ற பெரும் பேரு எல்லோருக்கும் கிட்டாது. இறைவன் தெரிந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் அந்த வகையிலே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி பாராட்டுவோம், அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாம் அந்த இறைவன் இந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வுக்காக நாம் செய்த முயற்சிகளையும் அங்கீகரித்துக் கொள்வாராக. இந்த நிகழ்வுக்காக யாரெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லாம் வழங்கிடுவானாக. நீடித்த ஹயாத்தை கொடுத்தருவானாக. அவர் உடல் ஆரோக்கியத்தையும் மனதுக்கு ராகத்தையும் நிம்மதியையும் தந்தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.